Let us all stand up to our feet and close our eyes in prayer and give thanks to God this morning time. For He is worthy to be praised and He is worthy to be exalted this morning time. What a faithful and amazing God we serve. Come on and just raise your hands and say, Lord, you are worthy in this place. You are worthy in this place. You are worthy in this place, Lord. We want to thank you for this time that you've given. Thank you for this moment that you've given. We surrender our lives in your precious hands. Be in control in this place. Be glorified in this place and be exalted in this place. Come on and raise your hand and say, Lord, you are worthy. You are worthy in this place. You are worthy to be lifted up high. You are worthy to be exalted, Lord Jesus. You alone are worthy in this place. Come on and open your mouth and say, thank you, Jesus. Oh, we worship you, we worship you, we worship you. We worship you in this place. We cry out and we say that you are holy, Lord Jesus, that you are holy, Lord. In this morning time, you are holy in this place. In our lives, you are holy. Come on and raise your hand and say, Lord, you are worthy. You are holy in this place. We worship you and we say, ஹalleluya ஹalleluya. அதே சிந்தையில கண்கள் அடைத்திருக்கிற இந்த வேளையில கொஞ்ச நேரம் வாய்களை விரிவா திறந்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. யாரும் வெறுமையா இருக்காதீங்க, வாய்களை விரிவா திறந்து அப்பா துதிக்கிறோம், 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 மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீ நல்லவரா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த கொடுத்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் குற்றம் குறவுகள் எல்லாத்தையும் மன்னித்தப்பா ஆவியானவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஓ ஹalleluya உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனைக்கு ஒரு தகுதி உள்ள பாத்திரமாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க. நாங்கள் வந்தது ஆண்டவரே வெறுமையா போகாதபடி ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையை நாங்கள் சுமந்து கொள்கிறவளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து சில கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை நடக்கிற சில மணி நேரம் எங்கள் சிந்தைகள் அங்கு போகாதபடிக்கு அப்பா உண்மையில் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா உதவி செய்யுங்க. இந்த இடத்தை முற்றுமா உடைய ஆளுகைகளாக வைத்துக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. எந்த தடங்கள் இல்லாதபடி ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி, இன்னும் வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. தடைகளை நீக்கி ஏற்ற வேலையில கொண்டு வாங்க. அவர்களும் உங்களுடைய பிரச்சனத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சங்கீதம் 103:13 இப்படியா சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார் என்று. ஆமென். ஹalleluya. நல்ல தகப்பன் அவர். ஹalleluya. நம்மளை தாளாட்டும், சீராட்டும், வழி நடத்தும் தகப்பன் அவர். இந்த கால வேளையில ஓ ஹalleluya தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார் என்று வேதம் சொல்கிறது. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா கிருபையாய் எங்கள் மத்தியில இறங்குவீராக ராஜாண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாங்கப்பா. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கேருபை தா
அறிவை சொல்லுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே நாமே நம் தேவை கிருபை. ஓ எஸ் லார்ட் இன்னும் தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளாவது போதுமே சுகமுடன் தம்பலனுடன். வாழ்நாளாவது போதுமே சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. உமக்கு சேவை செய்ய தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்துக்கொள்ள கிருபை காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள கிருபை தாருமே. அல்லேலூயா 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 முழு பலத்தோடு எஸ் லார்ட். ஆமென் 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 ஆமென். விடுதலையோடு கொஞ்ச நேரம் இந்த கால வேளையில அப்பாவுடைய சமூகத்துல. ஓ எஸ் லார்ட். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையில ஓ ஹalleluya கிருபையாய் நம்ம மத்தியில அவர் இறங்க வல்லவரா இருக்கிறார். கேளுங்க, இது உங்களுடைய நேரம். ஓ இந்த கால வேளையில எந்த நோக்கத்தோடு அவர் கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வாராக. அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். ஓ ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் கண்கள் அடைத்திருக்கிற இந்த வேளையில அங்கிங்கு பார்க்காம ஓ ஹalleluya எஸ் லார்ட். ஓ அப்பாவோடு இணைப்படுங்க, அவருடைய பிரசன்னத்தை கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். விடாதீங்க. தாழ்மை உள்ளவன் தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் எஸ் லார்ட் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம்
முடியாத அந்த பூரண அழகை இந்த காலை வேளையில அப்பா உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஓ அழகில் மிகவும் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ வானாதிவாதம் கொள்ளாதவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya 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 ஆண்டவரே. எங்களுக்கெல்லாம் பா அந்த காலை வேளையில உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எனக்காக யாவும் எனக்காக செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. மறுபடியும் சொல்லுவோமா? எனக்காக என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. ஒரு நம்பிக்கையோடு இந்த கால் வேளையில எஸ் லார்ட் ஆண்டவரே உங்களுடைய கைகள் எங்களுடைய வாழ்க்கையில குறுகவில்லை. எஸ் லார்ட் இன்னும் நீங்க அற்புதம் செய்ய வல்லவர். உங்க கைகள் குறுக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறேன். கேளுங்க, உங்க கைகள் குறுக உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். ஆமென். அந்த நம்பிக்கை ஓ எஸ் லார்ட் எனக்காக மறுபடியும் சொல்ல போகிறோம். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை. விடாதீங்க, கேளுங்க பாடம் இந்த காலையில. ஓ எஸ் லார்ட் நல்ல ஒரு தகப்பன், ஓ நமக்காக இருக்கிற தகப்பன் கேளுங்க. அப்பா என்னுடைய வாழ்க்கையில உங்க கை குறுகவில்லை. ஓ இதுவரை எங்களை வழி நடத்தி வந்த தெய்வமே துதிக்கிறோம். எஸ் லார்ட் உம்மா ஆமென். உம்மா தகப்பனாக இதுவரையும் தோளில் மீது சுமந்து வந்தீர். தகப்பனா ஆமென். இதுவரையும் தோளில் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா ஆமென். தாண்டினேன் வனாந்திரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். தந்தையே உந்தயவா. ஓ எஸ்
ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். மறவாமல் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமென். உயிர் பிழை எஸ் லார்ட் உதவி பெற்றே தனிமையிலே தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. அநாதையாய் அலைவதில்லை அன்பர் நீர் அருகினிலே. ஆமென். அநாதையாய் அலைவதில்லை. ஆமென். அன்பர் நீர் அருகினிலே. சேர்ந்து சொல்லுமா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம். விடாதீங்க. கண்கள் அடித்திருக்க இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரமே. ஓ எஸ் லார்ட். அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். இந்த காலை வேளையில இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எஸ் லார்ட். ஆண்டவரே, அந்த நோக்கம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க. உயிர் பிறந்து உயிர் பிழைத்தே உதவி பெற்றே அரண்ட வேளை அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டீ. எஸ் லார்ட். அரண்ட உங்களுடைய சத்தம் என்ன மட்டும். ஆமென். அணைத்து கொண்டீ. இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. என்னுடைய வாழ்க்கையில் இந்த இருளெல்லாம் அழுகையே. ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. மறவாமல் ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. விடாதீங்க. எஸ் லார்ட். சொல்லுங்க. சிதற விடாதீங்க. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே ஓ உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழை. ஆமென். எஸ் லார்ட். துதிப்பேன். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென். ஆண்டவரே, ஒரு தகப்பனாக இதுவரையும் தோளில் மீது சுமந்து வந்த தெய்வமே, ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய தயவால் இந்த வனாந்திரத்தை தாண்ட கிருபை செய்தீரப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, தனிமையிலே ஒரு நண்பனை போல ஆண்டவரே நெடுந்தூரமா எங்களோட கூட வந்த தெய்வமே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அநாதையா எங்களை கைவிடாத தெய்வமே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஓ எஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தது எல்லாம் நன்மைக்காக என்று நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்திடும் பாதையெல்லாம் நன்மைக்காக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதினதின் காலத்தில் ஆண்டவரே நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே. விடாதீங்க, கேளுங்கப்பா. ஓ எஸ் லார்ட். சகலத்தை எனக்காக செய்து முடிப்பவரே. ஓ எஸ் லார்ட்.
உம்மை துதிக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். அப்பா வந்தவங்க யாரும் வெறுமையா போகாதபடி ஆண்டவரே உம்முடைய அளவுள்ள அபிஷேகத்தால் நிரப்புவீராக. தகப்பனாக இதுவரையும் தோளில் மீது சுமந்து உணர்ந்தவனமாய் தகப்பனா இதுவரையும் தோளில் சுமந்து வந்து ஓ எஸ் லார்ட் தந்தையே உம்தய ஆமே தாண்டினேன் தந்தையே தந்தையே ஓ தாண்டினேன் ஓ சொன்னோமாமே ஸ்தோத்திரம். உங்களுடைய உள்ளம் பாடட்டும் இந்த காலை வேளையில, உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். அப்பா ஓ ஹalleluya. இதுவரை நடத்தி வந்தீங்க, இதுவரை சுமந்தீங்க ஆண்டவரே, இதுவரை தாங்குனீங்க. ஓ ஸ்தோத்திரமே. யாரோ வேறு இருக்காதீங்க. இது இந்த நாளில் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க, அவர் கொடுத்த கிருபை. அப்பா உயிர் பிழைத்தே உதவி பெற்றே. எஸ் லார்ட். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உயிர் பிழைத்தேன். உயிர் ஆண்டவரே என்றோ நாங்கள் மரித்து போக வேண்டிய நிலைமையில இருந்தோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தம் உயிர் பிழைத்தோம் அப்பா. கடைசியாக சொல்லுமா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவா. ஓ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. எஸ் லார்ட். மறவா. ஓ உயிர் பிழைத்தே உதவி பெற்றே. எஸ் லார்ட். உயிர் பிழைத்தேன் உயிர். ஆமென். ஆமென். ஹalleluya. கொஞ்ச நேரம் விடுதலையோடு வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். கர்த்தர் இதுவரை நம்மை சுமந்து வந்தாரே, இதுவரை நடத்தினாரே, இதுவரை தாங்கினாரே, இதுவரை தப்புவித்தாரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாரே, நல்ல ஒரு சுகத்தையும் ஜீவனையும் பலனையும் தந்தாரே. அப்பா அவை துதிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த நல்ல தேசத்துக்காய் நன்றி, நல்ல சபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா கொடுத்த இந்த இடத்துக்காய் நன்றி அப்பா. எல்லா துதிக்கான மகிமையை கொண்டு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. தாவீது இப்படியே சொல்கிறார், கர்த்தரை எப்போதும் நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தரை எப்போது நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கபடியால் நம்மளை யாரும் அசைக்க போவதில்லை. ஹalleluya. நமக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு. ஹalleluya. ஹalleluya. நம்மள சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர். குருடரின் கண்களை, குருடரின் அவர் நல்லவர், நல்லவர். ஓ எஸ் லார்ட்.
கிருபை. Yes Lord, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். வியாதியில் விடுதலை, அவர் நல்லவர். பாவத்தை அவர் நல்லவர். சொல்லும் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. உணர்ந்த வண்ணமாய் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றென்றும். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். துன்பத்தில் ஆறுதல், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. அவர் கிருபை. கடைசியா சொல்லுவோம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். Oh yes Lord, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர் என்றால் கரங்களை தட்டி இந்த காலையில வேளையில பாடுவோமா? அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும். ஆமென், ஆமென். அவர் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது
பாடுவோம் அப்பா. ஓ ரத்த கோட்டைக்குள்ளே நான். எஸ் லார்ட். ஆமென் ஆமென். இந்த ஓ தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவேன். ஆமென். அவரே என் வாழ்வில் பலனா. ஆமென். யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ரத்த கோட்டை. ஆமென். விடாதீங்க, உங்களுடைய நேரம். ஆமென் ஆமென். இன்னாது சொல்லுமாமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. ஓ எஸ் லார்ட். ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம். ஓ எஸ் லார்ட். வல்லமை வல்லமை வல்லமை. ஆமென். ஓ எஸ் லார்ட். அபிஷேகம். ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை. எஸ் லார்ட். இந்த நாளில் கேளுங்க, இது உங்களுடைய நேரம். கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம். ஓ எஸ் லார்ட். தாகமா இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களை நிரப்புகிற நேரம். ஓ ரிகாரா பாபா 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 பாபா. ஆண்டவரே, தாகமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த காலவேளை தொடுவீராக. நாவை தொடுவீராக. ஓ ரிகாரா பாபா 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 பாபா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஓ எஸ் லார்ட். ஓ வல்லமை தாருமே அப்பா. கேளுங்க. எஸ் சொல்லுமா. ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை. ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை. கேளுங்க, விடாதீங்க. ஓ ரிகாரா பாபா 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 பாபா. அப்பா ஊற்றிடப்பா. தாகமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை கர்த்தருடைய காலவேளை நிரப்புவீராக வல்லமையோடு. ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம். ஹalleluya ஹalleluya. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. எத்தனை பேர் தாகத்தோட கேட்க முடியும்? ஓ ரிகாரா பாபா பாபா பாபா. அப்பா, உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை ஆண்டவரே. ஓ வேற எதுவும் வேண்டாம் அப்பா இந்த கால வேளையிலப்பா. ஓ உம்முடைய அளவில்லா பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மேல ஊற்றப்படுவதாக ராஜா ஆண்டவரே. ஓ ரிகாரா பாபா பாபா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே அப்பா. தாகத்தோட கேட்கிறோம். ஊற்றிடுமே மக்கினியை. ஓ ரிகாரா பாபா 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 பாபா. அப்பா நிரப்புக நிரப்புக. ஓ ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள்
எங்கள் மீது வல்லமையோடு. ஹalleluya ஹalleluya. ஓ எபினேசர் நீர்தானையா இதுவரை தவினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி. ஓ உள்ளத்தினாலிருந்து நன்றி சொல்லுமாமே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். சொல்லுமா என்னை மறவாமல் நினைத்தீரையா. நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சேர்ந்து சொல்லுவாமே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Heavenly Father, Lord, we want to thank you for this time that you have given us, that we are here in your presence to worship you and to praise you. What a privilege it is, Lord, that we are gathered here in the presence of the King of Kings and the Lord of Lords to give him glory in this place. What an honor it is. What a privilege it is, Lord, to be in your presence. That we want to worship you this morning time. We want to praise you this morning time. That even as we are here, Lord, all that we can do is surrender our lives and say, thank you, Lord Jesus. Thank you for this time that you've given us. Thank you for this moment that you've given us, Lord Jesus. Oh, we worship you in this place. We give you glory in this place. You alone are worthy in this place, Lord Jesus. We want to thank you for this time that you have given us, Lord. We want to worship you in this place. Just a few moments to just lift up our hands and worship and say thank you for every good thing that you have done in our lives, Lord. We want to worship you in this place, Lord. We want to worship you this morning time, Jesus. Oh, let all that is within me
Bless His holy name, for His love endures forever, and His mercies new today. We will enter with thanksgiving and fill His courts with praise. Come on, church, lift your voice and sing. Oh, let all that is within me bless His holy name, for His love endures forever, and His mercies new today. We will enter with thanksgiving and fill His courts with praise. Come on, church, lift your voice and we say, praise the Lord, praise the Lord, praise the Lord forever. We raise our hand and say, bless His name. Oh, let all within me sing, praise the Lord forever. We say, praise the Lord, praise the Lord. Come on and raise your hand and say, praise the Lord, praise the Lord forever. We say, I will bless His name. Let all within me sing, praise the Lord forever. Oh, let all that is within me bless His holy name, for His love endures forever, and His mercies new today. We will enter with thanksgiving and fill His courts with praise. Come on, church, we lift your voice and sing. Come on and say, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord forever. We say, I will bless His name. Let all within me sing, praise the Lord forever. One more time, we raise our hand and say, praise the Lord, praise the Lord, praise the Lord forever. I will bless His name, I will bless His name. Let all within me sing, praise the Lord forever. Bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship His holy name. Sing like never before. Oh my soul, I will worship Your holy name. We raise our hand and we say, bless the Lord, bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship Your holy name. Sing like never before. Oh my soul, I will worship Your holy name. Lord, I'll worship Your holy name. Wherever I go, I will say, Lord, I'll worship Your holy name. Lord, I'll worship Your holy name. Lord, I'll
I'll worship your holy name. Lord, I'll worship your holy name. Let's put our hands together and worship Jesus this morning time. That He alone is worthy. He alone is worthy to be lifted up high. Come on and open your mouth and say, Lord, you alone are worthy. You alone are worthy, Lord Jesus. You alone are worthy in this place. We want to thank you. We want to glorify you. We want to lift your name on high. Come on and raise your hands and raise your voices and say, Lord, you alone are worthy. Because even as I stand in your presence this morning time, all that I can say is thank you, Lord. Thank you for this moment that you've given, Lord Jesus. Thank you for this time that you've given, Lord. All that we can say is thank you, Lord Jesus. Come on and raise your hand and say, Lord, we want to thank you that you have been a good father to us, Lord. That even as the world celebrates this day as a special occasion, but Lord, we want to take a moment to thank you for not leaving us as orphans, but you've called us as your children, for being a good father to us, Lord Jesus. So all we can say is thank you this morning time. Come on and raise your hand and say thank you. How many of you are thankful that God is a father to us, that He is there for us, and that He loves us in this morning time? Oh, I love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. I love you, Lord. I love you, Lord. For your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up, the goodness of God. Oh, all my life you have been faithful. All my life you have been so. With every breath that I am able, I will sing of the goodness of God. We say all my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness. Come on and raise your hand and say your goodness, Lord. Your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you, we say your goodness is running after, it's running after. Oh, your goodness, Lord, your goodness is running after, it's running after me. We believe your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you, your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. We say your name is the highest, your name is the greatest, your name stands above them all. Come on and say all thrones and dominions, all powers. How many of you believe this morning time that
His name stands above them all. Your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. Come on and raise your hands and say, all thrones and dominions, all powers and positions, your name, it stands above them. Oh, and the angels cry, holy, all creations cry, holy, you were lifted high, holy, holy forever. We sing, hear your people sing, hear your people sing, holy to the King of Kings, holy, you will always be. Come on and raise your hand and say, you will always be holy forever, Lord. We sing, and the angels cry, and the angels cry, holy, hear you be. All creations cry, holy, you were lifted high, holy, holy forever. We sing, hear your people sing, holy to the King of Kings. You will always be, holy forever. You will always be, holy forever. Come on and say, oh, your goodness is running after, it's running after me. How many of you believe that? Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you. Lord, even as we are standing here this morning time, what can we do without your grace? What can we do without your mercy that is overflowing in our life, Lord? Thank you for your love. Thank you for your presence that is working in our life, Lord Jesus. Thank you for your protection this morning time, that even as we are standing here, that you are with us in this place. You're with our families in this place. So all we can say is thank you, Lord, for the way that you have led us in this past few months. Even as we are enjoying this month of June, all that we can say is thank you, Lord, for your grace. Your goodness is running after me, Jesus. Come on and raise your hand and say, all my life you have been faithful. All my life you have been so. With every breath that I am able, I will sing of the goodness. How many of you believe? Come on and raise your hand and say, all my life you have been faithful. All my life you have been. Oh, with every breath that I am able, I will sing of the goodness of God. One last time we say, your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me.
is running after. We raise our hand and say, your goodness is running after. It's running after me. Your goodness is running after. It's running after me. With my life laid down, I surrender now. I give you. Your goodness is running after. It's running. Your goodness is running after. It's running after me. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory. Come on and raise your hands and say, Lord, you deserve it this morning time. Lord, we lift our hands in worship. Let the Spirit of God move in this morning time. For you are great. You do miracles so great. There is no one else like you. We say, there is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. We say, for you are great. You do miracles so great. There is no one else. We declare in this morning time, there is no one else. Oh, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one else. If you believe, raise your hand and say, for there is no one else like you. Everywhere I go, I cannot find. There is no one else. There is no one else like you in my life, Lord. For there is no one else like you. In this place, in our church, there is no one else like you. We declare there is no one else. Let's put our hands together and worship Jesus this morning time. For you alone are worthy. You alone are worthy in this place. You alone are worthy to be exalted this morning time. For there is nobody like Jesus. There is nobody like Jesus. There's no name that's powerful than the name of Jesus. Come on and open your mouth and declare the word. Declare the name of Jesus over your life. Come on, wherever you are. I want you to open your mouth and say the name of Jesus. The name of Jesus. He is El Shaddai. He is Jehovah Jireh. He is Jehovah Shalom. He is the I am, the I am. What a privilege it is to call you Father this morning time, Lord. We want to worship you in this place. Be glorified and magnified. In the name of Jesus we pray. Amen. Someone put your hands together and worship Jesus and say amen. Hallelujah, Lord. Let us put our hand and welcome the man of God for this hour. Hallelujah. Praise be to God. Blessed be your name, Jesus, King of Kings. Holy Spirit, descend upon each one of us and lead us all mightily to serve the kingdom cause. Amen. Let us pray. Oh gracious and loving Father,
You're a great and mighty God. Father God, we thank you for doing all the great and mighty things in your humble servants. Father God, this is the day also you have chosen for us. We know, Lord, all the gifts come from heaven, from you, Father. And this day has also come from you. We know you're going to pour your Spirit upon us this morning and bless us to be strong and in the power of your might. And bless my words, the words of my mouth, and the meditation of all of our hearts to be accepted in your sight, oh my rock, my Redeemer, my Christ Jesus. Amen. Hallelujah. எல்லோரும் என்னோடு கூட இருந்து let us repeat the words and take an oath. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். ஆமென். தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். Please stand up. இந்த சேலம் திருச்சபையில்தான் எனக்கு வேத வார்த்தை போதிக்கப்படுவதனாலும் and because only here I feel the presence of my Lord Jesus Christ, I declare this is my holy ground. And therefore, I will stand shoulder to shoulder with my pastor, strengthened in hands, to expand and multiply this church for the Lord's glory. Amen. In Jesus' name I pray. Hallelujah. Please sit down. Like always, today's message also is dedicated to the fond memories of my beloved sister, Suganti. Amen. At the very outset, I am so blessed. I am so blessed because this is a day the Lord has chosen for me, myself personally. It was such a blessing because I'm given the opportunity to wish a super father, a super wish, a most inspiring, one of the most inspiring fathers I know. For many years I've been watching him. How much inspiring and how much impressive and how much anointing God has blessed with him. Pastor Philip, may God bless you to continue to shine and sparkle and be a benchmark example for all the fathers around you, including me. Amen. And I salute every father in this church. Amen. May God's grace pour upon you for all the sacrifices, hard work, and the leadership that you have been showing to your children. Amen. In Jesus' name I declare this. Amen. Hallelujah. And this day, I especially thank Pastor for blessing me this opportunity for especially this day. Because this is a day the Lord has chosen to reveal the power of His might in each one of you. Amen. As I preach, many of you will be touched by the Spirit of the Lord. And He is going to rekindle, restart the Spirit which is poured into you. But many of you have not realized that. The power of His might is in you. Amen. So He is going to declare and shout, as the word commands, in Ephesians 5:14, wake up, sleeper, arise from dead, let Christ shine upon you. Amen. Let Christ shine upon you. When Christ comes upon us, the darkness leaves. Because in the beginning, the word says, Ephesians 5:8, the word says, in the beginning, we were all darkness. Please note, it doesn't say we were in darkness. It says we were all darkness. But now, we are the light in the Lord. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரில் வெளிச்சமாக இருக்கிறோம். Light in the Lord, not light by the Lord, light with the Lord. Light in the Lord. Amen. And how many of us know this? Many Christians
are burdened, heavily burdened with the challenges they are facing because they have not realized who they are. You are light in the Lord, and you have the power of the Lord's might. Not just power, power of His might. Amen? Power of His might can do everything. You don't have to cover down. You don't have to shout out. You don't have to shudder and panic. Because Lord has not given you a spirit of fear. God has given you a spirit of power, of love, a power of wisdom, sound mind. Amen. The power to fight. So this morning, the Lord, as I'm preaching, will touch you. For those who really believe, will be touched by the fighting spirit. Amen. The spirit to fight. That is the power, the spirit of power. The word says in 2 Timothy 1:7, which I just now quoted, 2 Timothy chapter 1:7. God has not given us a spirit of fear. He has given us a spirit of power. Amen. Power to do what? Not sit unveiling, not to sit and wail and cry when there's a challenge, when there's a situation. A spirit of power to fight. Hallelujah. Amen. Amen. This morning, the Lord has chosen to show His power to the devil through you. Amen. He's chosen His power. He's chosen to show His power to the devil through you and me. Amen. Hallelujah. Lord, the God, mighty God, Almighty God, is a sovereign God. He will not come down low to the level of Satan to fight him. For that only He has raised us up. Amen. To fight the Satan, He has filled us with the spirit of power to fight the Satan. The word says in Exodus 9:16 and Romans 9:17, for this very purpose only, I have raised you to show my power in you, so the world knows my name. Amen. He has chosen us specially. It is for this purpose only He has chosen us, to show His power. So we can fight the Satan. Amen. Today we are at war. Not just in Ukraine, Russia, or all the wars that's going on around us, America, Israel, Iran. You can name it. Jesus prophesied it in Matthew 24 and Luke 21. Nations will rise against nations. Kingdoms against kingdoms. It's coming true. But that's not only the war. That's not only the war. Look around us. The cost of living is soaring high. Prices are going sky high. People are losing jobs. Even many reputed organizations like Google, Facebook, they are dismissing their employee staff in thousands. And because of the cost of rising, the challenges, there are many houses with broken marriages, marital issues, drug abuses among children which cannot be controlled, and it is flourishing so badly. You name it, it's around. The social media is a menace. Now, adding to that, AI, artificial intelligence has come. Lord has given us, just now we read, in 2 Timothy 1:7, God has given us a spirit of power, of love, and power of sound mind, wisdom, to know what is good, what is bad, to know what our family needs, to know what our world needs. So we know, but here, artificial intelligence. This is another dangerous weapon Satan has taken in his hand. So that's why the Lord has filled us with the fighting spirit, to fight. Jesus has already prophesied. In John 16:33, this is already declared. In this world,
You will have tribulations. You will have trouble. But please, don't worry. Don't worry, guys. Don't worry. Jesus said, take heart, because I have overcome them. Amen, hallelujah. He has overcome them. Amen, hallelujah. But how it's going to be useful to us? He, the Lord, the Creator, He has overcome the tribulations, the troubles, the situations, the challenges. Yes. How it will benefit you and me. We have to have that overcomer in us. Amen. That overcomer should be in us, because the word says in 1 John 4:4, the one who's in you is mightier, is greater than the one who's outside. The one who's outside is a challenge. The one who's outside is a situation. It's all the problems we have is the one who's outside. But to overcome him, you must have the overcomer in you. The overcomer in you. You must have Jesus in you, period. If you have in him, then there's nothing to worry at all. But how can you have him in him? We are believers. We believe in Jesus. Then how come we can get him inside us? See, there are two kinds of believers. Listen to me very carefully. நன்றாக கவனமாக கேளுங்க. ரெண்டு வகை. There are two types, two kinds. There are those who know about Jesus. There are those who know about Jesus. Then there are those who know Jesus. Amen? Knowing Jesus and to know about Jesus are totally different. To know about Jesus is only information. Knowing Jesus is relation. Amen? Knowing Jesus is relation. Amen? To know about Jesus is knowledge. The knowledge that we receive by reading about Him, to hearing the Word of God, to go to Sunday classes, to see the social media, to see TVs about Jesus. So we'll know. Everyone knows. Even non-believers, many of them know Jesus more than some believers. Knowing about Jesus is all around. But how many know Jesus? To know about Jesus, I said, is knowledge. Knowing Jesus is privilege. Amen. Hallelujah. You must know Jesus. You must have one-to-one relationship with Him. You must have Him in you. Then you can fight. That fighting spirit is in you from your very beginning. From the time you accepted Jesus as the Lord of your life, when the time you are baptized, Jesus is already in you. The fighting spirit is already in you. But you don't know that. You take baptism and you're back to normal. Back to your routine work. Back to facing challenges and crying. Reaching to people, reaching to banks, reaching to institutions to get help. How many of you reach out to Jesus? How many of you? How many of you fight? To fight, you must know Jesus. Paul says, Apostle Paul says in 2 Timothy 4:7, 2 Timothy 4:7, he says, I have fought a good fight. I have fought a good fight. I have finished the race. What is the race? The race against Satan. Remember that. Your race is not to win some cup or a medal. Your race does not have winning posts. Your race does not have winning posts. Your race is against Satan. Paul says he fought a good fight.
and he has run the race. And what he says? He has kept his faith. Because he kept his faith in Jesus, because he knows Jesus in him, because he has Jesus in his heart, he has fought the fight and won the race. Amen, hallelujah. You know what a fight Paul fought? We all say this apostle did this, or that apostle did this apostle did this. You know what kind of fight? One of you please read Second Corinthians chapter 11 verses 23 to 28. Both English and English. I can quote this, but I want you to read and realize it, get it in your heart. 2 Corinthians chapter 11 verse 23 to 28. Are they servants of Christ? I am a better one. I am talking like a madman. No. 2 Corinthians chapter 11 verse 23 to 28. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாய் 5 தரம் அடிப்பட்டேன். 40 அடி 40 அடினா அது எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு ஆள் இருப்பான், குண்டா ஸ்டார் உயரமா, கையில் ஒரு பயங்கர சக்கரம். அதனால் 40 அடியில் 4 அடி வாங்கினாலே மரணம் நிச்சயம். தொடர்ந்து படிங்க. 3 தரம் மிலார்களால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அந்நேரம் பிரயாணம் பண்ணினேன், அநேக நேரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை போதும் thank you hallelujah. யாராவது இங்கிலீஷ்ல படிங்க, ஆங்கிலத்துல படிங்க. With far greater labors, far more imprisonments, with countless beatings and often near death. 5 times I received at the hands of the Jews the 40 lashes. 5 times 40 lashes. 3 times I was beaten with rods. Once I was stoned. 3 times I was shipwrecked. A night and a day I was adrift at sea, on frequent journeys, in danger from rivers, danger from robbers, danger from my own people. Thank you. Can you imagine that? Can you imagine that? Just think of yourself, even 1/10, 1/100th of the situation what Paul went through. Because of that, he says, I have fought a good fight. Satan is nowhere. Satan had lost in the race against Paul. Satan has lost against the race against Paul. But today, where are we? Same Jesus who was in him is in us. Same fighting spirit Paul had, we also have. But how many of us are using it? You don't have to worry about that. It will not be a major concern, because apostles were like that also. The apostles of Jesus were like that also. The word says, we all know, we have heard about the entire gospel of Jesus. He was born on Christmas Day. He died on the Good Friday. He sacrificed for us, died for Good Friday, shed his blood. And on the 3rd day, he came back to life. Amen. He came back to life on the resurrection day. Then he lived 40 days with his apostles. On the 40th day, he ascended into heaven on the ascension day. Soon as, listen to this very carefully, soon as Jesus ascended into heaven, soon as Jesus went up, 120 disciples of Jesus, 120, they are numbered. In Acts 1:15 we read. Acts 1:15 we read. With Peter there were 120 people, including Peter, in the upper room, in the cenacle.
120 people were holed up, locked themselves inside the upper room because of they were shivering in fear. They had the spirit of fear, not the spirit of fighting. They had the spirit of fear and they were in panic, in fear because of persecution. They thought, they believed that they will also be put to crucifixion or thrown in front of lions or completely persecuted until death. They believed that after living 3 years with the living Jesus and 40 days with the resurrected Jesus. Can you imagine that? After living 40 days with the resurrected Jesus. Even despite that, they were holed up, they were hiding. If Jesus had to leave them at that moment, just like that, today you and me are not here. Amen. If Jesus had to leave them like that on that day, today there is no church. This church is not there. No church in anywhere, any part of the world. The word church would not be in the dictionary. But what Jesus did, He came back. Hallelujah. Amen. He came back 10 days later. 10 days after the resurrection, He came back on the Pentecostal day. Amen. Many believe that Pentecost means Holy Spirit. Do any of you know what Pentecost means? Pentecost means 50th. 50th. That is, from the day of His resurrection, 50th day. Jesus came back in spirit. Amen. He came back as the Spirit of the Lord. Amen. The verse says in 2 Corinthians 3:17 says, the Spirit and the Lord are one and the same. Amen. Hallelujah. And wherever the Spirit is there, there is freedom, liberty. Amen. And He liberated them. Hallelujah. Clap your hands to glorify Jesus. Not like that. He should hear. Clap your hands. Say hallelujah. Wherever there is Spirit of the Lord, where there is the Spirit of the Lord, there is liberty, there is freedom. He freed all of us. Not only the apostles. On the Pentecost day, He freed every one of us. What happened? In the cenacle, in the bed, in the upper room, suddenly there was a sound like a thunder. Big sound inside the room. Then there was a swish, a wind blowing inside that small room, like tsunami. Then Agni Pulambai, our Iranginar. Amen. Hallelujah. Agni Pulambai, Nakkumodi Vedathil Iranginar. He descended upon them in tongues and flames of fire, in the shape of tongues. Amen. Then what happened? Suddenly they were talking in tongues. They were talking in tongues, and everyone who was there on the street, thousands of the people, the Egyptians, the Moroccans, the Libyans, the Romans, the Jews, everyone understood what they were speaking in tongues. All the people on the street understood in their own languages. Miracle! Hallelujah! Wherever the Spirit of the Lord is, there is freedom. There is fighting spirit. Covered. There's no place for cowards. There's no place for fear. There's no place for panic. There is fighting spirit there. And what happened then? In Acts 2:14, Peter rises up, the covered, who forgot Jesus 3 times, and he rose and he spoke for the very first time. He spoke the gospel. Then what happened? Last time also I spoke this with you. In Acts 2:41 we read, those, listen to this. Hold it, please hold it there. Those who gladly received. Amen. Those who received
Those people on the street, the non-believers, they gladly received His word. One moment. His word. Whose word? Peter's word. And what is Peter's word? Gospel. Peter was not speaking about himself. He was speaking about Jesus. Hallelujah. Amen. So those who gladly received His word, and on that day, 3,000 were baptized. And added 3,000 souls. 3,000 were baptized, and those souls were added to them. Amen. 3,000, I told you last time. 3,000 people 2,000 years ago is equal to 300,000 today. Amen. Hallelujah. Can you imagine one covered? One guy was shaking in fear in the upper room, suddenly receives the Spirit of the Lord. Then what he does? He converts 300,000 people in one single speech. Hallelujah, amen. The next verse is the most important. How the church was formed. Today's church, the first time the church was formed, is the next verse, 42. 42 says, one by one we must read. They continue to what? Steadfastly. Doctrine, amen. Please hold it. Apostle doctrine is what? Gospel. These people who were baptized, they didn't go again back to the normal life. Those who are baptizing in this church, we must make sure that they continue to remain in the word. Like Pastor said today. When Pastor was saying, the word is very important. The word you carry in your hand, in your social media, in your TV, in your mobile, that word should remain with you in your soul and heart and mind. Amen. Hallelujah. It should be in your mind all the time. It should be in your soul all the time. It should be in your heart all the time. So what they did, they continued steadfastly without shaking, firmly. They continued steadfastly in the apostles' doctrine, which is the gospel. Then second, and fellowship. They continued steadfastly in fellowship. What is fellowship? Worship, praise, and judging the friendship with each one of us in the church. The relation what we have within each one of us. Isaac's, Brother Nelson's worship is fellowship. Today it was marvelous, it was mesmerizing. When Isaac and Brother Nelson was leading, I was shaking in the spirit. Amen. Hallelujah. It was the Spirit of the Lord was descending upon the church. I was feeling that. Amen. So that is fellowship. Those people who just heard the word, gladly from Peter, were baptized, and they continued in the apostle doctrine and in fellowship. And third, what they did? In the breaking of bread. Amen. Amen. In Luke 22:19. In Luke 22:19, Jesus says, remember this in memory of me. Remember this. Remember what? Breaking of the bread and offering the wine as a blood. The blood of the new covenant. Amen. Hallelujah. அது வெரி முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு திருச்சபையோட அங்கத்தில் பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அப்பம் பிக்குதல், very, very important. It's more significant part of the church liturgy. Amen. So the people who just got baptized continue steadfastly in the apostle doctrine, in fellowship, and in the breaking of the bread. Then what the last one they did? Amen. Hallelujah. Clap your hands and glorify Jesus. Because this is the formation of the very first church. 4 things. Until then, the apostles also did not do this. Gospel, fellowship, breaking of the bread, and praying together. The word says in Ephesians 6:18, pray in spirit. Amen. Pray in spirit on all occasions. With all kinds of prayer. With all kinds of petitions. With all kinds of requests. Pray continuously. And then he says, be alert and keep on praying. Keep on continuing to pray for the people of the Lord. Amen. You don't only pray for you. The church prays for everyone. For all the people, not only inside the church, outside the church too.
Amen. Praise be to God. These 4 things are the most important of the liturgy of the church. That is the church, the first church. Because the church was formed, today you and me are here. Hallelujah. And God has not given us, left us just like that. Like He came back and filled us all with the Holy Spirit. He has also given powers to us. I'm closing with this. In 2 Corinthians chapter 10, verse 4 and 5 we read, we have weapons. Not like the one the world has. Our weapons have power, have divine power to do what? To demolish strongholds. Amen. We have power to demolish strongholds of who? Of the devil, Satan. Whatever Satan has built us up, challenge, war, sickness, marital issues, sickness, marital issues, financial problems, joblessness, all the situations are strongholds. But God has given us the power, divine power to demolish them. And how they demolish? We demolish arguments and pretensions against the thought of God. And we take captive of all those to make them obey, to make them obedient to Jesus. Amen. We take captives of all the thoughts, because our fight is not with flesh and blood. Our fight is with the principalities, for forces of darkness, from the thought. Satan cannot touch us physically. He cannot touch us physically. He only confuses your mind. Exactly like what he did to Eve. He said, God does not want to give all this power. If you eat this fruit, you will also become God. Can you imagine that? He told Eve, if you eat this fruit, you will also become like God. And Eve believed that. Satan did not touch her. Satan did not give her the fruit. Satan only told her. And she heard. And she believed. And she tasted the first sin. Hallelujah. Now we know what we have. We have the power, the spirit of fighting to ward off Satan, to face Satan. God has given us the power. And God has shown us with examples like Paul, Peter, and everyone around us. Even me and Pastor and all of you, each one of us have testimonies. That's why the word says in Revelation 12:11, they overcame him. Him is Satan. They overcame him by the blood of the Lamb and by the power of the testimonies. Amen. When you testify, when I witness what Jesus has done for me in front of you, you remove Satan from your mind. Hallelujah. That is the message. You do not have to be a preacher. Be a reacher. Hallelujah. Be a reacher. Reach out. Reach out with your Jesus in you and multiply this church. You reach out with your Jesus, with what Jesus has done to you, to your testimony, to everyone around you, everyone outside, those who know in the office, wherever in the street, your neighbors. Reach out to Jesus and multiply this church. Expand this church by bringing them here. Every one of you should bring at least one every month, I said before. Amen. And I know that this church is expanding. I'm so happy with this. And we must do more. Never give up. Never take rest. Never take leave. Walk with Jesus. Live with Jesus. And reach out to Jesus. In the name of Jesus, I declare each one of you, receive the fighting spirit. May you be strengthened and empowered to go on facing the challenge and be a winner and be an overcomer. Amen. Hallelujah. Praise be to God. Thank you, church. Clap your hands and glorify Jesus. Hallelujah. Amen. Thank you, Pastor. Amen. இந்த காலை வேளையிலிருந்து இதுவரைக்கும் தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தினால ஒரு அருமையான அவருடைய பிரசனம் நிறைந்த ஒரு ஆராதனையிலும் தேவனுடைய வார்த்தையிலும் நடந்து வரும்படிய கர்த்தர் பண்ணின கிருபைக்காக நன்றி செலுத்தும். Let's thank the Lord for His presence and for His word. Hallelujah. I want everyone to keep open your mouth and just thank Him. Just thank Him what God has done today. Hallelujah. I'm sure the word
The Lord has spoken to many people here. Amen. Hallelujah. With the obedient, with the grateful, with the gratitude heart, just lift your hand and thank Him. Next few minutes, I want you to speak. I want you to thank Him. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருப்பதற்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசிய ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். அவள் நடந்து போகும் பாதைகளில் உம்முடைய பிரசன்னம் அப்பா தொடர்ந்து வருவதாக. ஆண்டவரே, வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, அவர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தயவும் இரக்கமாக கிடைக்கும்படி செய்து கர்த்தர் நீர் அசைவாடி ஒவ்வொருவரையும் தொடும். அப்ப பாரத்தோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பாரங்கள் நீங்கும்படி செய்யும் ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் தேவன் எங்களை வழி நடத்த வல்லவர் என்பதை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீரே ஒரு பெரிய வழிகளை உருவாக்கும் தேவனாக நிற்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா, நன்றி. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் எடுக்கிறோம் நல்ல தயவுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. Meet and greet everyone before leaving the place. Praise God.